Hi, good morning, everyone. Welcome back to the series of all about English. Narcissist அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. இந்த narcissist அப்படிங்கிறது narcissist அப்படின்னா என்னன்னா a person who has an excessive interest in or admiration of themselves. தன்னை சுற்றி தான் உலகம் இயங்குது, தன்னுடைய பெருமையே முக்கியம், அடுத்தவர்களுடைய வலி வேதனை என்ன என்று துளிகூட உணராத ஒரு தன்மை உடைய மனிதர்களை நார்சிஸ்ட் என்று சொல்வார்கள். இது கிரீக் மித்தாலஜிலிருந்து, அதாவது கிரேக்க புராணங்களிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த வார்த்தை. அதுல இருந்து வந்ததுதான் இது. அதாவது நார்சிசஸ் அப்படின்னு ஒரு கேரக்டர் ஒருத்தன் இருப்பான். அவன் தன்னுடைய அழகை தண்ணியிலே பார்த்து வியந்து போய் தான் தான் இந்த உலகமே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு புராணம் கிரேக்கத்திலே உண்டு. அதுல இருந்து தான் இந்த வார்த்தை வந்தது. ஒரு 1800க்கு பிற்பகுதிகளில் தான் இந்த வார்த்தை புழக்கத்துல வந்தது. நார்சிஸ்ட் அப்படின்னா தன்னை சுற்றிதான் உலகம் இயங்குகிறது அப்படிங்கிற ஒரு தன்மை உடையவர்கள், தான் தான் எல்லாம் என்று சுயநலவாதிகள் என்று சொல்லுவாங்கல்ல, அதனுடைய ரொம்ப அழுத்தமான விஷயம் இந்த நார்சிஸ்ட். செல்ஃபிஷ்னஸ், செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதனுடைய இன்னும் அழுத்தம், இன்னும் மோர் ஸ்ட்ரெஸ் ஆஃப் பீயிங் செல்ஃபிஷ் அப்படிங்கிறதுக்கு இந்த நார்சிஸ்ட் என்கின்ற இந்த வார்த்தையை நாம் சொல்லலாம். உதாரணமாக, நார்சிஸ் who think the world revolves around them, அவர்களை சுற்றி தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது, அவர்கள் இல்லை என்றால் இந்த உலகம் இருக்காது என்ற கொள்கையுடையவர்கள்.